ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மதத்தை காத்த மங்கையர்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் மங்கையர்க்கரசியரும் திருஞான சம்பந்தரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம்பந்தருக்கு ஈஸ்வர சித்தம் ஏற்பட்டு ஆயிடுச்சு. அதாவது இந்த பாண்டிய ராஜாவையும் மக்களையும் சிவபக்தியில் இந்து மதத்தில் தழைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு உத்தரவாயாச்சு. அப்போது திருஞான சம்பந்தர் உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு வச்ச இந்த நெருப்பு திருப்பி ராஜாக்கே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அமணர் கொழுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே அப்படிங்கிற ஒரு அந்த வேர்டு பைய அப்படிங்கிற வேர்டை சொல்கிறார். பைய அப்படின்னா மெதுவாக, அதாவது எனக்கு என்ன அழிக்கணும்னு வச்ச அந்த நெருப்பு பாண்டியனை பைய மெதுவாக ஒரு உயிர் கொல்லியாக அவனை வறுக்க வேண்டும், அவனுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபயர் அக்னி அவனுக்கு ஒரு தீராத ஒரு ட்ரபிள் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ள அக்னி தானே இருக்கு. அப்போ உடனே பகவான் என்ன பண்ணிடுறாராம், அந்த ஃபயரை அவனுடைய ஸ்டொமக்கில் ஏறிய வச்சிடறாரு. எந்த நெருப்பால் சம்பந்தரை அழிக்கணும்னு நினைச்சாலோ அந்த நெருப்பு இந்த பாண்டியனோட வயரில் எரிய ஆரம்பிச்சுடுத்து. அந்த வயரில் அந்த வெப்பு நோயின்னு சொல்லுவான். அதுதான் இவர் பாடிட்டாரு, பைய தண்டிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அவன் அவர் சொல்லி அந்த பாடி அடுத்த நிமிஷம் ராஜா வயத்த வலியால் துடிக்கிறார். அப்படியே புரண்டு 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 படுக்கிறார். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம பார்த்தோம். அப்பரும் திலகவதியாரும் இதே ஹெட்டிங்கில் எப்படி நம்மளுடைய மங்கையர்கள்லாம் இந்து மதத்தை தழைக்கிறதுக்கு எப்படி பாடுபட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அந்த அப்பருடைய தங்கையான திலகவதி எப்படி அந்த விபூதியினால் இதே மாதிரி தான் அப்பருக்கும் சூல நோய், அந்த வயிற்று வலி தீராத ஸ்டொமக் பெயினை கொடுக்க வச்சு திலகவதியாத அம்மா விபூதி தடவின உடனே சரியாக போகிறது. அந்த மாதிரி இவருக்கு இந்த பாண்டியராஜாவுக்கு வெப்பு நோய் வந்துடுச்சு. இந்த வெப்பு நோய் வந்த உடனே துடிக்கிறாரா. இப்போ இந்த மங்கையர்க்கரசி என்னதான் இருந்தாலும் பத்தி இல்லையா, ஹஸ்பண்ட் இல்லையா, ஓடி சம்பந்தர்கிட்ட ஓடுறான். பத்திய இந்து மதத்தில் கன்வெர்ட் பண்ணணும் மறுபடியும்னு நினைச்சுட்டு சம்பந்தரை கூப்பிட்ட அழைச்சன் தூது சொல்லி அழைச்சன் வந்தவோ இப்போ மாங்கல்ய பிச்சை கேட்டுண்டு அவர்கிட்ட போய் காலடியில் போய் விழறான். நமஸ்காரம் பண்ணுறா, என்னுடைய ஹஸ்பண்டை காப்பாற்றுவோ, துடிக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி. அப்போது ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கட்டும்னு இவர் மறுபடியும் ஒரு தடவை மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறார். ப்ரே பண்ணால் அதுதானே கடவுள், அதுதானே சொல்லியிருக்கார், அதுதானே ஆர்டரே, நீ போய் அவனை எப்படியா மாற்றணும் தானே. சரின்னு இவருக்கு உத்தரவாயிடுது. ஆனால் உத்தரவான உடனே இவர் என்ன பண்ணுறார், மங்கையர்க்கரசியோட கோர்ட்டுக்கு போகிறார். அதாவது ராஜாவுடைய பேலஸ்க்கு போகிறார், அரண்மனைக்கு போகிறார். அதுக்குள்ளே இந்த சமணர்கள்லாம் ஜெயினர்கள்லாம் விட்டுருவாளா? அவள் என்னெல்லாமோ பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாம் சமணர்களுடைய அந்த பரம்பரையில் வந்த பெரிய பெரிய வைத்தியர்கள், மந்திரம் போடுறவா என்னெல்லாமோ பார்க்குறா. எல்லாரும் வரிசையாக ஒன்றா பார்க்குறா. அந்த ராஜாவுக்கு பண்ண வைக்கிறா. ஒன்றுமே பண்ண முடியல. தக 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 தகன்னு எரியறது. அப்படியே உருள்றார் கடந்துண்டு. எந்த மெடிசனையும் மந்திரம் ஜபம் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது இந்த மாதிரி துடிச்சுட்டு இருக்கிற போச்சு இந்த குழந்தை சம்பந்தரோட இந்த மங்கையர்க்கரசி மண்டபத்துக்குள்ளே வரான். இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா இந்த மங்கையர்க்கரசி அம்மா மாங்கல்ய பிச்சை கேட்டாச்சு இல்லையா, என்னை ஹஸ்பண்டை காப்பாற்றுங்கோன்னு. ஆனால் அவருக்கும் சம்பந்தருக்கு முன்னாடி தானே இந்த சமணர்கள்லாம் உட்காந்துட்டு இந்த வைத்தியர்கள்லாம் உட்காந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த அம்மாவுக்கு, மங்கையர்க்கரசி அம்மாவுக்கு வாத்சல்யம், ஒரு தாய்மை உணர்வு பொங்கி வர ஆரம்பிச்சுடுது. அச்சோ, இந்த குழந்தைய இப்படி நம்ம கூட்டின்னு வந்துட்டோமே, இந்த சம்பந்தர் பால்வடியும் முகமாக இருக்கே இந்த குழந்தைய நம்ம இப்படி கூட்டின்னு வந்துட்டோமே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுட்டோமே இந்த குழந்தைய. இப்படி பெரிய பெரிய வைத்தியர்கள், பெரிய பெரிய மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த சமண மத சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாமல்
அவள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா, ஒன்றுமே அந்த நோய் கிளியரே ஆகாமல் க்யூரே பண்ண முடியாமல் இருக்கே. இந்த பால்குடி மாறாத இந்த குழந்தை என்ன பண்ண போகிறது? போ, என்னுடைய ஹஸ்பண்டு சமண மதத்துலேயே இருந்துட்டு போட்டோம், சைவம் போனால் போட்டோம், இந்த சைவ மதம் தழைத்தவங்களேன்னா பரவாயில்ல, என்னோடய ஹஸ்பண்ட் இந்த சமண மதத்திலே இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும், இந்த சம்பந்தர் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மா வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிவபெருமானே, சொக்கநாதா, மீனாட்சி அம்மா, நீ தான் இந்த குழந்தையை காப்பாற்று. அந்த ஈஸ்வரனுடைய லீலையினால தானே, அந்த ஈஸ்வரனுடைய ஆர்டரில் தானே இவரே வந்திருக்கார் இல்லையா? அந்த குழந்தை, அந்த அம்மா வந்து இந்த வாத்சல்யம், இந்த தாய்மை பொங்க இந்த மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டு என்ன நடக்கிறது நாளை தொடுதலை பார்க்கலாம்.